தமிழ்நாட்டில் வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள இடைக்கால பட்ஜெட் குறித்து தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோருடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இந்த இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பதை சட்டப்பேரவை கூட்டம் தொடங்குவதற்கு முந்தைய நாளான பிப்ரவரி 16ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக வரும் 22ஆம் தேதி முதல் திமுக சார்பில் பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் என அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் பணிகள் சூடுபிடித்திருப்பதால் அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்திய நிலையில் தொகுதி பங்கீட்டுக் குழு விரைவில் அமைக்கப்படும் என திமுக தலைமை கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரும் 15ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக கட்சி தலைமை தெரிவித்திருக்கிறது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற பிரச்சார பயணத்தின் ஒரு பகுதியாக சத்தியமங்கலத்தில் வரும் 15ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் அமைச்சர் துரைமுருகனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மாலை வீட்டின் மாடியிலிருந்து கீழே இறங்கிய அமைச்சர் துரைமுருகன் திடீரென தவறி கீழே விழுந்து இடுப்பு பகுதியில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கோவையில் வரும் பிப்ரவரி 22ஆம் தேதி திமுகவின் மேற்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் மாநாடு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது டெல்டா மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் கூட்டமாக மாவட்டம் தோறும் தொடர்ந்து நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 109% அதிகரித்திருப்பதாகவும் ஒவ்வொரு 36 மணி நேரத்திற்கும் ஒரு பெண் பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுகிறார் எனவும் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டினார். சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் பேசிய அவர், கல்வியிலும் பெண்களை போற்றுவதிலும் சிறந்து விளங்கிய தமிழகத்தை திராவிட மாடல் அரசு சிதைத்து விட்டதாக சாடினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை இன்று சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை திமுக விரைவாக அமைக்க வேண்டும் என வலியுறுத்த உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிற மாநிலங்களில் இதே சூழல் நிலவியதால் கடைசி நிமிடத்தில் எதுவும் செய்ய முடியவில்லை என தெரிவித்தார். கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கப்படாததால் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் வேதனையில் உள்ளதாக தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்தார். டெல்லியில் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோருடன் ஆலோசனை நடத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக 70 நாட்களுக்கு மேல் காத்திருப்பதாக தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தினர் மீது ரவுடிகள் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு அந்த கட்சியின் தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், சென்னை பாரிமுனை பகுதியில் கள ஆய்வில் ஈடுபட்ட நிர்வாகிகள் மீது 100க்கும் மேற்பட்ட ரவுடிகள் அராஜக தாக்குதல் நடத்தியிருப்பது கடும் கண்டனத்துக்குரியதாக கூறினார். சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக தொகுதிக்கு 5 தேர்தல் பணிமனையை அமைக்க வேண்டும் என தவிக மாவட்ட செயலாளர்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், வேட்பாளர் இறுதிப் பட்டியல் தயாராகி வருவதாக கூறினார். தேமுதிக ஒரு கட்சியே அல்ல என அமைச்சர் ராஜகண்ணப்பன் விமர்சித்திருப்பது அக்கட்சியினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரில் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழகம் தலைக்குனியாது என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய ராஜகண்ணப்பன் தேமுதிகவை கடுமையாக விமர்சித்தார். திமுக ஆட்சியில் அமைச்சர்கள் தொகுதியிலேயே சாதி பாகுபாடு அதிகம் இருப்பதாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டினார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற அவர், ஒரு கட்சி ஆட்சி என்பது ஜனநாயக விரோதம் எனவும் கூட்டணி ஆட்சியை வலியுறுத்துவதாகவும் தெரிவித்தார். மேலூரில் நாய், குரங்கு தொல்லை அதிகம் இருப்பதாக கருத்து கேட்பு கூட்டத்தில் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் மேலூரில் அமைச்சர்கள் ராஜகண்ணப்பன், மூர்த்தி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற போது பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர்.
மதுக்கடைகளை குறைக்க வேண்டும் என்று யாரும் தற்போது வரை கோரிக்கை வைக்கவில்லை என MP கனிமொழி தெரிவித்துள்ளார். திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருந்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் அதிகாரிகள் சொந்த மாவட்டத்தில் பணியாற்றும் அதிகாரிகளை இடமாற்றம் செய்யுமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகம், கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம், மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களுக்கு விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் தேர்தல் தொடர்பான பணிகளை தலைமை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தி வருகிறது. சபாநாயகரை பதவி நீக்க கோரி தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் நோட்டீஸ் அளித்த விவகாரம் எதிரொலியாக இதற்கு தீர்வு காணப்படும் வரை தமது பொறுப்பிலிருந்து விலகி இருக்க ஓம் பிர்லா முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராணுவ முன்னாள் தளபதி நரவனே எழுதிய புத்தகம் வெளியாகாத நிலையில் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திற்கு அந்த புத்தகத்தை கொண்டு வந்தது அரசியல் வட்டாரத்தில் புயலை கிளப்பியுள்ளது. 4 Stars of Destiny என்ற பெயரில் புத்தகம் ஒன்றை எழுதிய மனோஜ் முகுந்த் நரவனே அதில் கிழக்கு லடாக்கில் சீன ராணுவத்தினர் உடனான மோதல் உட்பட பல்வேறு விவகாரங்களை குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஐரோப்பிய இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உலக பொருளாதாரத்தில் 1/4 பங்கை ஈர்த்து கொண்டு வரும் என வணிகத்துறை செயலர் ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் தாய் எனவும் இந்தியா ஐரோப்பிய சந்தைகள் மட்டுமில்லாது உலகின் பிற பகுதிகளுக்கும் நாம் சேவை அளிக்க முடியும் எனவும் தெரிவித்தார். இந்தியா தாய்லாந்து விமானப்படைகள் இணைந்து கூட்டு விமான பயிற்சியை மேற்கொண்டன. இரு நாடுகளும் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் தற்போது 2 நாட்டு விமானப்படை வீரர்களும் இணைந்து விமானப்படை கூட்டு விமான பயிற்சியில் ஈடுபட்டனர். டெல்லியில் உள்ள பவானா தொழில்துறை பகுதியில் இளம் தொழிலதிபர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு பிரபல கேங்ஸ்டர் லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பல் பொறுப்பேற்றுள்ளது. தங்களது கும்பல்களின் நடவடிக்கைகளில் தலையிட்டதால் கொலை செய்ததாக தெரிவித்துள்ளது. பிளாஸ்டிக் துகள்கள் தயாரிப்பாளரான வைபவ் காந்தி திங்கட்கிழமை மதியம் சுட்டுக் கொல்லப்பட்டார். டெல்லியில் மூடப்படாத பள்ளத்தில் விழுந்து இருசக்கர வாகன ஓட்டி உயிரிழந்த பரபரப்பு அடங்குவதற்குள் மற்றொரு சம்பவம் அரங்கேறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரோஹிணி செக்டார் 32 பகுதியில் உள்ள மகாசக்தி காளிகோவில் அருகே திறந்து கிடந்த பாதாள சாக்கடை குழிக்குள் விழுந்து 30 வயது கூலி தொழிலாளி பிர்ஜு குமார் உயிரிழந்துள்ளார். தெலங்கானாவில் அண்ணன் தம்பி இடையே இருந்த சொத்து பிரச்சனை காரணமாக மாமியாரை மின்சாரம் பாய்ச்சி கொலை செய்த மருமகனின் தம்பியை போலீசார் கைது செய்தனர். வீட்டிற்கு வந்த அண்ணனின் மாமியாரிடம் தகராறில் ஈடுபட்டதோடு இரவு தூங்கிக் கொண்டிருந்த போது மின்சாரம் பாய்ச்சி கொலை செய்தது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கான இறுதி ஆய்வு இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு நடத்த உள்ளதாக ரயில்வே பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்திருக்கிறது. பிரேக்கிங் தொழில்நுட்பம், தண்டவாளத்தின் தரம், ரயில் பெட்டிகளின் வசதி, பயணிகளின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்வதுடன் 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் மெட்ரோ ரயிலை இயக்கி ஆய்வு செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக MP தம்பிதுரைக்கு சொந்தமான பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்துள்ள நிலங்கள் தொடர்பாக விரிவான சர்வே மேற்கொண்டு அறிக்கை அளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையை அடுத்த கோணம்பேடு கிராமத்தில் உள்ள நிலங்களை தம்பிதுரையின் பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்திருப்பதாக கூறி கிராம பொதுநலச் சங்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கலிபோர்னியா நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் விவாகரத்து வழக்கு தொடர்பாக தனக்கு உதவ ஓய்வு பெற்ற நீதிபதி அல்லது வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும் என்று ஜோஹோ நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஸ்ரீதர் வேம்புவின் மனைவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஸ்ரீதர் வேம்புவின் மனைவி பிரமிளா சீனிவாசன் விவாகரத்து கோரி அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். பள்ளி
பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் கட்ட அனுமதி அளித்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை அணுகும்படி சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரவுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை பதிவு செய்த நீதிபதி, வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள போது உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடத்த முடியாது என தள்ளுபடி செய்தார். சென்னை அண்ணாநகர் முடிமாற்று அறுவை சிகிச்சை மையத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முறையான அனுமதியின்றி தகுதியில்லாத நபர்கள் சிகிச்சை செய்தது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. கைது செய்யப்பட்ட பஞ்சாபைச் சேர்ந்த ஜக்வீர் சிங், ஹர்தீவப் சிங், வேலூரைச் சேர்ந்த ஜாஃபர் சாதிக் ஆகியோர் +2 மட்டும் படித்து ஹேர் பிளான்ட் மருத்துவமனையின் முடிமாற்று மருத்துவராக பணியாற்றி உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் அமைச்சர்கள் KN நேரு, சேகர் பாபு, மேயர் பிரியா ஆகியோர் ஆய்வு செய்தனர். புதிதாக கட்டப்பட்ட கொருக்குப்பேட்டை மேம்பால பணிகள் முழுமையாக நிறைவடைந்த நிலையில் அதனை ஆய்வு செய்வதற்காக அமைச்சர்களும் மேயரும் வருகை தந்தனர். புதுச்சேரியில் தனியார் அறக்கட்டளை சார்பில் ஒரு பெற்றோரின் அரவணைப்பில் வாழும் குழந்தைகளின் படிப்பு செலவுக்காக 75 லட்சம் ரூபாய் வழங்குவதற்கான தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு கல்வி நிதியுதவியை வழங்கினார். சென்னை பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு பெறுவதற்கான QR கோட் ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளனர். விருப்ப மனு பெற கட்சி அலுவலகத்திற்கு யாரும் வர வேண்டாம் என அறிவித்து தெரியாமல் பலரும் தொடர்ந்து வருகை தருவதால் ஆன்லைனில் விருப்ப மனு பெறுவதற்கான QR கோட் ஸ்டிக்கரை கட்சி அலுவலகத்தின் பல்வேறு இடங்களிலும் ஒட்டி வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பழுதடைந்து நடு ரோட்டில் நின்ற கனரக வாகனத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை மற்றும் திருவள்ளூர் சாலை சந்திக்கும் முக்கிய சந்திப்பில் ஓட்டுநர் இல்லாமல் மாலை 3 மணி முதல் 6 மணி வரை கனரக லாரி நின்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே திமுகவின் தமிழ்நாடு தலைக்குனியாது பொதுக்கூட்டத்தில் நிர்வாகிகள் வாழைப்பழங்களை தூக்கி வீசிய நிலையில் மக்கள் முண்டியடித்து வாங்கிச் சென்றனர். மத்திய அரசு மக்களுக்கு வாழைப்பழம் கொடுத்து விட்டதாக கிண்டல் செய்து தொண்டர்களுக்கு கட்சி நிர்வாகிகள் பழங்களை தூக்கி வீசினர். கன்னியாகுமரி மாவட்டம் வழுக்கம்பாறை குடியிருப்பு பகுதியில் திடீரென முகாமிட்ட காட்டு யானை ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளர்களை விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உயிருக்கு பயந்து ஓட்டம் பிடித்த தொழிலாளர்கள் வீடுகளில் தஞ்சமடைந்த நிலையில் யானையை அடர் வனப்பகுதிக்கு விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது பாஜகவினருக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியதாக கூறி திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது ஆட்டோவில் செல்வதற்கு கூட பாதுகாப்பு இல்லை என கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த வலையப்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் தலைமை ஆசிரியரை மாற்றக்கோரி பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இடையே உள்ள பிரச்சனை காரணமாக மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டு வருவதாக பெற்றோர் வேதனை தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோயில் அருகே மகனை கழிவறையை சுத்தம் செய்ய வைத்ததாக அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் மீது புகார் அளித்ததால் தொடர்ந்து கொடுமைப்படுத்துவதாக அரசு கல்லூரி பேராசிரியர் குற்றம் சாட்டியுள்ளார். இது சம்பந்தமாக முதன்மை கல்வி அலுவலர் விசாரித்துக் கொண்டிருக்கும் போது தலைமை ஆசிரியர் ஆதரவாளர்கள் பேராசிரியர் சரவணனுடன் தகராறில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே வெளிநாடுகளுக்கு கடத்த வைத்திருந்த 2 பழமையான ஐம்பொன் சிலைகளை பறிமுதல் செய்த சிலை திருட்டு தடுப்பு காவல்துறையினர் 4 பேரை கைது செய்தனர். வளையப்பேட்டை கிராமத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்றிருந்த காரை சோதனையிட்ட போது ஐம்பொன் சிலைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் மட்டையன்பட்டி கிராமத்தில் மயானத்திற்கு செல்லும் பாதையை மீட்டு தரக்கோரி உயிரிழந்த மூதாட்டியின் உடலை அடக்கம் செய்யாமல் ஆதி திராவிட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதி திராவிடர்களுக்கு சொந்தமான மயானத்திற்கு செல்லும் பாதையை தனிநபர்கள் ஆக்கிரமித்திருப்பதாக புகார் தெரிவித்தனர்.
மறுகுடியமர்வு கோரிய மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்புக்காக ஒத்திவைத்து உத்தரவிட்டது. மதுரை விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட சின்ன உடைப்பு கிராம மக்கள் மறுவாழ்வு மற்றும் மறுகுடியமர்வு செய்து தரக்கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கிளை வாய்க்காலை இடமாற்றம் செய்ததை கண்டித்து விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கொண்டடம் அருகே பொடாரம்பாளையம் கிராமம் முத்தமிழ் நகர் பகுதியில் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் கிளை வாய்க்காலை ரியல் எஸ்டேட் திட்டத்திற்காக மாற்றியதாக குற்றம் சாட்டினர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே அரசு உதவி பெறும் ஆரம்ப பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை தந்த பாதிரியார் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். பாதிரியார் ராபர்ட் மாணவிகளை பாலியல் ரீதியாக சீண்டுவதாக பெற்றோர்கள் புகார் அளித்த நிலையில் குழந்தைகள் நல அலுவலர் நேரில் சென்று விசாரணை செய்து நடவடிக்கை எடுத்தார். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் பேய் விரட்டுவதாக கூறி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த ஜோதிடரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறுமிக்கு பேய் பிடித்திருப்பதாக தாயிடம் கூறிய ஜோதிடர் ராஜன் பாபு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று அறைக்குள் தனியாக அழைத்துச் சென்று வன்கொடுமை செய்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடங்கிய 9வது பொருணை புத்தக திருவிழாவை தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தேசிய அளவில் பல்வேறு மொழிகளிலும் உள்ள சிறந்த இலக்கியத்திற்கு சாகித்ய அகாடமி விருது போல தமிழக அரசு சார்பில் செம்மொழி இலக்கிய விருது வழங்கப்படும் என்றார். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே புனித அந்தோணியார் கோவில் திருவிழாவிற்கு வந்த 3 வயது குழந்தை மீது அரசு பேருந்து ஏறி இறங்கியதில் தலை நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தது. அரசு பேருந்து பயணிகளை இறக்கிவிட்டு பின்னால் வந்தபோது அங்கு விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை ராவின் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. சேலத்தில் கூர்நோக்கு இல்லத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட சிறுவன் காவலர்களை தாக்கிய நிலையில் நியூஸ் தமிழ் செய்திக்குழு அளித்த தகவல் மூலம் போலீசார் விரைந்து சென்று சிறுவனிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஊத்தங்கரையில் வீட்டின் கண்ணாடி உடைத்த வழக்கில் அழைத்து வரப்பட்ட சிறுவன் காருக்குள் வைத்து போலீசாரை தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. விழுப்புரத்தில் போதை இளைஞர்கள் இடையே ஏற்பட்ட தகராறின் போது மது பாட்டிலால் தாக்கப்பட்ட இளைஞர் படுகாயமடைந்தார். மது அருந்தும் போது இருதரப்பு இடையே வாக்குவாதம் முற்றி தகராறாக மாறிய நிலையில் அன்பு மற்றும் மேகநாதன் கதிரவனை பீர் பாட்டிலால் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு இருவர் கைது செய்யப்பட்டனர். இலுப்பையூரணி பகுதியைச் சேர்ந்த பாக்கியலட்சுமி என்பவர் கடந்த 2018ஆம் ஆண்டு காட்டு பகுதிக்கு ஆடு மேய்க்க சென்ற போது கொலை செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தந்தை மற்றும் சகோதரி கண்முன்னே லாரி ஏறி இறங்கியதில் 5 வயது சிறுவன் உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இளையராஜா தனது மகள் மற்றும் மகனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது சாண்ட் ஏற்றி வந்த மினி லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உயர் அழுத்த மின்கம்பி அருந்து நெடுஞ்சாலையில் விழுந்த நிலையில் அவ்வழியாக சென்ற தனியார் பள்ளி வாகனம் நூலிழையில் தப்பியது. தேர்வாய் சிப்காட் பகுதியில் உள்ள தனியார் மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து சென்னை செங்குன்றத்திற்கு உயர் அழுத்த மின்சாரம் செல்லும் நிலையில் எதிர்பாராத விதமாக உயர் அழுத்த மின்கம்பி அருந்து நெடுஞ்சாலையின் குறுக்கே விழுந்தது. வரும் காலங்களில் மதிப்பெண்களை பார்த்து வேலை கிடைப்பதை விட ஒழுக்கம் சார்ந்துதான் பணியாளர்கள் அமர்த்தப்படுவார்கள் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பள்ளி மாணவர்களிடம் தெரிவித்தார். சென்னை பரங்கிமலையில் உள்ள பள்ளியில் பேசிய அவர், நம்மை வளர்த்துக் கொள்ள ஒழுக்கம் மிக மிக முக்கியம் என அறிவுரை வழங்கினார். நாமக்கல் மாநகராட்சி அலுவலகத்தில் விவசாயியிடம் 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற வருவாய் பிரிவு உதவியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். சின்ன ஐயம்பாளையத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தனது 4 வீடுகளை மகன் பெயருக்கு சொத்து வரி மாற்றம் செய்வதற்காக மாநகராட்சி வருவாய் பிரிவு உதவியாளர் சங்கரை அணுகிய போது லஞ்சம் வாங்கி சிக்கினார்.
சிவகங்கை நகராட்சி திமுக கவுன்சிலர் ஒருவர் தாவேக்க சின்னமான விசிலை தூய்மை பணியாளர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதித்துள்ளார். 21வது வார்டு திமுக கவுன்சிலராக உள்ள ஆயுப் கான் தாவேக்க சின்னமான விசிலை பயன்படுத்த தடை விதித்து அதற்கு பதிலாக சின்ன ஒலிபெருக்கியை தூய்மை பணியாளர்களுக்கு வாங்கி கொடுத்திருப்பது பேசு பொருளாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நீலக்குடியில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பேராசிரியரிடம் வழிப்பறி செய்த வழக்கில் 3 பேருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி நன்னிலம் குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. பேராசிரியர் கண்ணன் என்பவரிடம் 2025ஆம் ஆண்டு பணம் மற்றும் செல்போன் வழிப்பறி செய்ததாக சிவகிரி, அறிவழகன் மற்றும் அஜித் ஆகிய 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். நெல்லையில் தாயை கொலை செய்த நபரை சரமாரியாக வெட்டி கொலை செய்ய முயன்ற இளைஞர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலப்பாளையத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ராமகிருஷ்ணன் 20 ஆண்டுகளுக்கு முன்பு ராணியை கொலை செய்த வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று சிறை சென்று திரும்பி உள்ளார். பழி தீர்க்கும் விதமாக ராணியின் மகன் குரு விக்னேஷ் தனது நண்பர்களுடன் சேர்ந்து ராமகிருஷ்ணனை அரிவாளால் வெட்டி உள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே ஏரியில் சட்டவிரோதமாக செம்மண் எடுப்பதை தடுக்க கோரி வட்டாட்சியரிடம் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வரகூர் பெரிய ஏரியில் ஜேசிபி இயந்திரம் மூலம் சட்டவிரோதமாக செம்மண் மற்றும் மணல் கடத்துவதை அதிகாரிகள் தடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே வழிமறித்து நின்ற ஒற்றை காட்டு யானையால் காரில் இருந்தவர்கள் அச்சத்தில் உறைந்தனர். ஆசனூர் வனப்பகுதியிலிருந்து உணவு மற்றும் தண்ணீரை தேடி தேசிய நெடுஞ்சாலைக்கு வந்த காட்டு யானை ஒன்று அவ்வழியாக சென்ற காரை வழிமறித்து சிறிது நேரம் நின்றது. ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை மாற்றி அமைக்க கோரி சென்னை கிண்டியில் உள்ள போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் திரளான ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு முழக்கமிட்டனர். நாகர்கோவில் ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் காவல்துறை சார்பில் 3 நாட்கள் வரை நடைபெறும் சாலை பாதுகாப்பு ஓவிய கண்காட்சியை மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதில் கலந்து கொண்ட பள்ளி மாணாக்கர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வும் சாலை விதிகள் குறித்தும் காவலர்கள் எடுத்துரைத்தனர். சிவகங்கை மாவட்டம் இடைமேலூர் அருகே 1 லட்சம் ரூபாய் மதிப்புடைய கல்வி சீர்வரிசையை அரசு பள்ளிக்கு கிராம மக்கள் வழங்கினர். அடகிச்சிப்பட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு தேவையான பொருட்களை அந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் அங்குள்ள ஆசிரியர்களிடம் வழங்கினர். சீர்வரிசை சுமந்து வந்தவர்களுக்கு சந்தனம், குங்குமம் இட்டு ஆசிரியர்கள் வரவேற்றனர். வங்கதேசத்தில் நாளை நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேர்ந்தெடுக்கப்படும் புதிய அரசிடம் அதிகாரத்தை ஒப்படைக்க தயாராக இருப்பதாக இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் உறுதியளித்துள்ளார். வங்கதேசத்தில் நாளை தேர்தல் நடைபெறவிருக்கும் சூழலில் இந்து வணிகர் கொலை செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சவுத் கந்தா கிராமத்தைச் சேர்ந்த சூசன் சந்திர சர்க்கார் தாக்கா அருகே பாய் என்டர்பிரைசஸ் என்ற பெயரில் கடை நடத்தி வந்த நிலையில் இவரது கடைக்குள் புகுந்த மர்ம நபர்கள் கதவுகளை மூடிவிட்டு அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியது. வங்கதேசத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக பொதுமக்கள் அச்சமடைந்த நிலையில் ரிக்டர் அளவுகோலில் 4.0 பதிவாகியுள்ளது. நிலநடுக்கம் காரணமாக வீடுகள் லேசாக குலுங்கியதாக கூறப்படும் நிலையில் பொதுமக்கள் வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். நின்ற இடத்திலேயே இருந்தபடி உயர பறக்கும் மின்சார விமானத்தின் சோதனை ஓட்டம் பொதுவெளியில் நடைபெற்றது. ஜெர்மனியின் மியூனிக் நகரில் நடைபெற்ற சோதனை ஓட்டத்தில் 2.7 டன் எடை கொண்ட விமானம் பறந்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் 3 நாள் சுற்றுப்பயணமாக அடுத்த வாரம் இந்தியா வருகிறார். வரும் 17ஆம் தேதி பிரதமர் மோடியுடன் சேர்ந்து இந்தியா பிரான்ஸ் இயர் ஆஃப் இன்னோவேஷனை தொடங்கி வைத்து இருவரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள். பின்னர் டெல்லியில் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் AI உச்சி மாநாட்டில் மேக்ரான் கலந்து கொள்கிறார்.
லிபியாவில் அகதிகள் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பச்சிளம் குழந்தைகள் உட்பட 53 பேர் கடலில் மூழ்கி மாயமாகினர். ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து 55 பேர் விசைப்படகில் ஐரோப்பாவுக்கு சட்டவிரோதமாக சென்றபோது படகு கவிழ்ந்தது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக நைஜீரியாவைச் சேர்ந்த 2 பெண்கள் மட்டுமே உயிர் பிழைத்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரும் ஏப்ரல் மாதம் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். அப்போது சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை நேரில் சந்தித்து பேச இருப்பதாகவும், அதேபோல நடப்பாண்டு இறுதியில் சீன அதிபர் அமெரிக்காவிற்கு வருவார் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். எப்ஸ்டீன் ஃபைல் சர்ச்சையில் சிக்கிய இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மர் தனது பதவியை ராஜினாமா செய்யுமாறு தொடர்ந்து எதிர்ப்புகள் வலுத்து வரும் நிலையில் இங்கிலாந்தின் முதல் இஸ்லாமிய பிரதமராக ஷபானா மஹ்மூத் பதவியேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் இங்கிலாந்தின் எம்பியாக உள்ள பாகிஸ்தானிய வம்சாவளியான ஷபானா மஹ்மூதின் பெயர் அடிபடுகிறது. கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை நேரில் சந்தித்து தனது மகன் திருமணத்திற்கு அழைப்பு விடுத்தார். சச்சின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் மற்றும் தொழிலதிபரின் பேத்தி சானியா சந்தோக் ஆகியோருக்கு மார்ச் 5ஆம் தேதி திருமணம் நடைபெற உள்ளது. இந்திய வீரர்கள் பயன்படுத்தும் பேட்களில் ரப்பர் அடுக்கு இணைக்கப்பட்டது போல உள்ளதாக இலங்கை அணி வீரர் பனுகா ராஜபக்ச கூறியுள்ளார். மற்ற நாட்டு வீரர்கள் பயன்படுத்துவதை விட இது சிறப்பானது எனவும், இது எப்படி சாத்தியம் என தன்னால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை எனவும், இந்த பேட்களை மற்றவர்களால் வாங்க முடியாது என்பது எல்லா வீரர்களுக்கும் தெரியும் எனவும் கூறியுள்ளார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 12வது லீக் போட்டியில் அமெரிக்க அணியை 32 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றது. இலங்கையின் கொழும்பு நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய பாகிஸ்தான் 190 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து களமிறங்கிய அமெரிக்க அணி 158 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய ஐக்கிய அரபு அமீரகம் 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 173 ரன்கள் அடித்தது. தொடர்ந்து களமிறங்கிய நியூசிலாந்து அணி 15.2 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 175 ரன்கள் அடித்து வெற்றி பெற்றது. உலகக்கோப்பையில் அதிக ரன்கள் பார்ட்னர்ஷிப் என்ற சாதனையை நியூசிலாந்து அணி படைத்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரக அணிக்கு எதிரான ஆட்டத்தில் நியூசிலாந்து அணியின் தொடக்க வீரர்களாக களமிறங்கிய ஃபின் ஆலன், டிம் செய்பார்ட் ஜோடி 175 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. இந்திய வீரர்கள் பயன்படுத்தும் பேட்களில் ரப்பர் அடுக்கு இணைக்கப்பட்டது போல இருப்பதாகவும், மற்ற நாட்டு வீரர்கள் பயன்படுத்துவதை விட அது சிறப்பானது என்றும் இலங்கை வீரர் பனுகா ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது எப்படி சாத்தியம் என்பதை கற்பனை கூட செய்ய முடியவில்லை என்றும், இந்த பேட்களை மற்றவர்களால் வாங்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் விளையாட இப்போது பாகிஸ்தான் அணி தயாராக இருப்பதாகவும், ஆனால் அல்லாஹ் அதை நடக்கவிடாமல் தடுக்கட்டும் என்றும் முன்னாள் கேப்டன் ஷாஹித் அஃப்ரிடி தெரிவித்துள்ளார். ஒருவேளை தோல்வியடைந்தால் PCB தலைவர் மொசின் நக்வியை பாகிஸ்தானியர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும், தாங்கள் ஏற்கனவே அவமானப்படுத்தப்பட்டதால் தோல்வியை பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். அபுதாபியில் உள்ள யாஸ் மெரினா சர்க்கியூட்டில் நடைபெற்ற கார் ரேஸில் பங்கேற்ற போது நடிகர் அஜித்குமார் தனது ரசிகர்களை கடிந்து கொண்ட வீடியோ வெளியாகியுள்ளது. பிளீஸ் ஒழுங்கா நடந்துக்கங்க, இது தியேட்டர் கிடையாது என்று அஜித் கடிந்து கொண்ட அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பிரபல பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங்கிடம் கோடி கணக்கில் பணம் கேட்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு கோடி கணக்கில் பணம் கேட்டு குறுஞ்செய்தி மூலம் மிரட்டல் விடுத்தது குறித்து மும்பை போலீசில் ரன்வீர் சிங் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து அவரது வீட்டுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தன்னை சந்திக்க 42 கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்திக்கு அல்லு அர்ஜுன் தரப்பு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. குற்றச்சாட்டு முற்றிலும் அடிப்படை ஆதாரமற்றது எனவும், இந்த பொய் குற்றச்சாட்டை சுமத்தியவர் மீது அவதூறு வழக்கு தொடரப்போவதாகவும் தெரிவித்துள்ளனர். தேனி
மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் கோயிலில் தை மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை நவமி திதியை முன்னிட்டு சிறப்பு பூசைகள் நடைபெற்றது. இந்த பூசையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீபம் ஏற்றி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து பழனிமலை கோயிலுக்கு படையெடுத்த ஆயிரக்கணக்கான பக்தர்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. எடப்பாடி, சின்னமணலி, புதூர், வெள்ளாண்டி வலசு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நாளில் காவடி எடுத்துச் சென்று சண்முக நதியில் காவடிகளுக்கு சிறப்பு பூசைகள் செய்து மலை கோயிலுக்கு சென்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பழனி முருகன் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக காவடிகளுடன் புறப்பட்ட நிலையில் வழிநெடுகிலும் அவர்களுக்கு தேவையான அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே புளியம்பட்டியில் உள்ள புனித அந்தோணியார் கோயில் தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் புனித அந்தோணியார் சொரூபம் எழுந்தருளி முக்கிய வீதியில் வலம் வந்ததை அடுத்து தேரின் மீது உப்பு தூவி கிறிஸ்தவர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அடுத்த மங்கனூர் புனித செபஸ்தியார் ஆலயத்தில் தை தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி நடைபெற்ற அன்னதான நிகழ்வில் ஏராளமானோர் பங்கேற்று உணவு அருந்தினர்.